நான் ஓடிக்கிறேன். கிடக்குத கருவேப்பிலை தான் நம்ம காட்டில் என்ன ஆரம்போ எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு கொட்டை ஒடியா வாங்க. நீங்களாம் நல்லா இருக்கிறீங்களா? நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா கருவேப்பிலை ஊறுகாய் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சுடு தண்ணி காய வச்சு அதில் புளி ஊற வச்சுக்கலாம். புளியே இவ்வளோ பெருசு போட்டால் போதுங்க. சுடு தண்ணி காய வச்சு புளி நல்லா ஊற வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கருவேப்பிலையை வணக்கலாம். சரி. அடுப்பில் சட்டி வை. சட்டி காய்ஞ்சிட்டு எண்ணெய் ஊற்று. ஊத்துறேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றினா போதுங்க கருவேப்பிலை வணக்கிறதுக்கு. எண்ணெய் காய்ஞ்சிட்டு கருவேப்பிலை போட்டு வணக்கிக்கலாம். சரி. வணக்கி ஊருக்கு அரைச்சி கூட நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. நான் நல்லா கருவேப்பிலை சட்டினெல்லாம் சாப்பிட்டுங்க. அதனால என் முடியெல்லாம் கருன்னு இருக்குது. எங்கள் நாற்று நடந்து வெளியேன்னு ஆகி போச்சு. சாப்பிடாத நம்ம வெளியேன்னு ஆகி போச்சு. திங்காத சாப்பிடாத. நான் கருவேப்பிலை சாப்பிடுறேன். இல்லை நான் கருவேப்பிலை சாப்பிடுறேன். நல்லா சாப்பிடுவேன். அப்படியா? சரி நானும் தான் சாப்பிட்டு பார்க்குறேன் இன்னைக்கு. சாப்பிடு. கருப்பா வரும். ஒரு நாளைக்கு சாப்பிட்டாலாம் கருக்கருன்னு வராது. டெய்லியே சாப்பிடணும். ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடு. மூட்டு வலி கை கால் வலி எல்லாம் இது சாப்பிட்டாக்கா எதுவும் வராது. உடம்பு நல்லா இருக்கும். சாப்பிட்ட வரையிலும் நல்லா வணக்கி எடுத்துக்கிட்டா தான் சாப்பிட்றப்போ நல்லா இருக்கும். நம்ம இப்படி வணக்கி நல்லா ஆட்டி சாப்பிட்டோம்னா கை கால் நல்லாயிருக்கும், கண்ணு வலிச்சு நல்லாயிருக்கும், ப்ரெஷர் வராதுங்க. அதனால இன்னுமா நானும் சாப்பிட்றேன். வணங்கிடுச்சுங்க. இந்த மாதிரி வணக்கினா போதும். நீங்கள் இந்த மாதிரி வணக்கி எடுத்துங்க. கொஞ்ச நேரம் ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க. இன்னும் ஊற வச்ச புளியை இப்போ அதே சட்டியில் வணக்கிக்கலாம். தண்ணியில் வணக்கி எடுத்துக்கலாம். ஊற வச்ச புளியை தண்ணியில் வத்த வச்சுக்கலாம். சரி ஊற்று. தண்ணி நல்லா வத்த வச்சு நல்லா எடுத்து வச்சு ஆட்டினோம்னா 3 மாதத்துக்கு இருந்தாலும் அந்த ஊறுகாய் கிடையாது. ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. தண்ணியை நல்லா வத்த வைங்க. அப்போதான் எவ்வளோ நாளைக்கு இருந்தாலும் ஊறுகாய் கிடையாது. வர வரணும் வறுத்துடணும். கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைக்கும் போதே தேவையான உப்பை போட்டு அரைச்சிக்கலாம். சரி. எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கலாம். சரி. நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கலாம். நல்லா சேட்டா இருக்கும். சரி. எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு ஆட்டுன்னு போடு. போடுறேன்.
கடுகு பொரிச்சிட்டு ஆ, உளுத்தம் பருப்பு போடு. இதை போடுறேன். எண்ணெய் நல்லா நம்ம ஊற்றினா நல்லா இருக்கும். எண்ணெய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். ஆ, போடுறேன். பூண்டு நல்லா வணக்கலாம் எண்ணெயில். பூண்டு நல்லா எண்ணெயில் வணங்கின வரலாம் டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகா 4-5 கிள்ளி போட்டுக்கலாம். ஆ, பெருவெங்காயம் தூள் போட்டுக்கலாம். நல்லா வாசனையா இருக்கும். போட்டுக்கலாம். தனி மிளகா தூள் சேர்த்திக்கலாம். சரி, போடு போடு. அரைச்சி வரைச்ச கருவேப்பிலையை சேர்த்திக்கலாம். சரி, எண்ணெய் அப்படியே மேலே பிரிஞ்சு வருங்க, அப்போ அரைக்கலாம். பாருங்க, சுற்றி எண்ணெய் வருது. இந்த மாதிரி இருக்குள்ள அரைக்கலாம். கடுவா வெந்தயமா அரைச்சிக்கிறத பொடியாக்கணும். தூளை கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு கட்டி வெல்லம் சேர்த்திங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்திங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கம்மன்னு வாசம் வந்துருச்சு. பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி வந்தால் இறக்கிக்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி சட்னி நீ ஆட்டி செஞ்சே இருக்க மாட்டேன். ஆமாம், கருவேப்பிலை ஊருக்கா நல்லா சூப்பராக இருக்குது. அதெல்லாம் வேறு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. ஆமாம், அப்பா அருமையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.